அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி அட்டகாசமான புதினா மல்லி அரைச்சி விட்ட சூப்பரான எங்கள் வீட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 6 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பிரியாணி செய்கிறதுக்கு அகலமான பாத்திரம், அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கின்னு, அப்போ தான் பிரியாணி செய்ய சூப்பராக வரும். இப்போ 1/4 கப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கின்னு, அதுக்கு முன்னாடி தயிர் 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன், கெட்டி தயிர். அப்புறம் 4 டீஸ்பூன் எங்கள் வீட்டில் வறுத்து அரைத்த பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கின்னு, பிறகு இது தனியாக கிளறி விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கின்னு, நெய்யெல்லாம் சேர்க்க மாட்டேன், ஆயில் மட்டும்தான் சேர்ப்பேன். இப்போ இதில் பிரியாணி இலை 2, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் சின்ன சின்ன பட்டை ஒரு 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருஞ்சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம், அப்புறம் 7 மிளகு தட்டி கூட போடலாம், நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்தா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்முறை மட்டும் கரெக்டாக இருந்தால் பிரியாணி சூப்பராக வரும். சில பேருக்கு பிரியாணி சொதப்போம். இதே மாதிரி செய்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு, இது வதங்குற நேரம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரியாணிக்கு. மற்றபடி எல்லாம் டக்குன்னு செய்திடலாம். இதுக்கு பழுத்த மிளகாயாக இருந்தாக்கா, பிரியாணிக்கு எந்த பிரியாணி செய்தாலும் பழுத்த மிளகாய் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்போ மாதிரி பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலை 2 போட்டிருக்கேன். போட்டுட்டு வதக்கி விடுறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிட்டா டக்குன்னு வதங்கி சீக்கிரம் வந்துடும். அதனால் கிட்டையே இருக்குன்னு நம்ம தூரத்தில் நம்ம மூடிட்டு மற்ற வேலைக்கு போனாக்கா இது கரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வீணாகிடும். அதனால் கிட்ட இருந்து எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம கிச்சனில் நின்று எந்த வேலையாக இருந்தாலும் கிட்ட நின்று பார்த்தா தான் நமக்கு சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் எதுவும் கெட்டு போகாது எந்த சமையலும். புதினா மல்லி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா இந்த இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர்லாம் சேர்க்க மாட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலருக்காக இது சேர்க்குறது. மிளகாய்த்தூள் போட்டு, இது காஷ்மீர் மிளகாவும் இல்லை, கொஞ்சம் காரம் இருக்கும், ஆனால் ரொம்ப காரம் இருக்காது. வீட்டில் மிளகாய்த்தூள் அரைச்சது தான். அந்த மிளகாய்த்தூளை போட்டு நல்லா நம்ம வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்துடும். ஒரு மூடியை போட்டால் வதங்கி வந்துடும். அப்போ நீங்கள் மூடி போடும் போது மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க. மல்லித்தலை நம்ம கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தக்காளி மீடியமான தக்காளி 3 எடுத்து ஒரு பல்ஸ் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வதங்கி சீக்கிரம் வந்துடும். அதனால் ஒரு சின்ன டிப்ஸு, ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. நல்ல ஒரு பல்ஸ் விட்டு டக்குன்னு இறக்கின்னு இது டக்குன்னு ஆஃப் பண்ணின்னு தக்காளிக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸு தான். இப்போ தக்காளியை போட்டு வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வதங்கிறதுக்காக மூடியை போடுறேன். மற்றபடி நீங்கள் மூடி போடலைன்னாலும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது மசாலாவை நம்ம சேர்த்துருவோம். பிரியாணி மசாலா 4 டீஸ்பூன் அளவுக்கு, 3/4 படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மொத்தம் 3/4 படிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மட்டனுக்கு, சிக்கனாக இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துப்போம். நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா குலைவாக வதங்கி வரும்னு, இது வதங்கிறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டே. இதை ஒரு மூடி போட்டு வதக்கினாலும் சரி, மூடி இல்லாமல் வதக்கினாலும் சரி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் இருக்குது, அதனால்
பார்த்து போட்டுக்க வேண்டியது தான். நம்ம தேவையான அளவு உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கின்னு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முக்காப்படி அளவுக்கு ரைஸ் எடுத்து, ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் தண்ணி மட்டும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஜீரக சம்பா அரிசிக்கு நான் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு கரெக்டான போதுமானது. நீங்கள் வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துடும். இதில் வந்து நான் வந்து 1.25 கப்பு தான் வந்து 1.25 லிட்டரு தான் நான் வந்து தண்ணி சேர்த்தேன். ஏன்னா மட்டன் வந்து ப்ரெஷர்லாம் போனோடனே மட்டனை சேர்க்கும் போது அதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதனால் மொத்தம் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் முக்காப்படி அரிசிக்கு. இப்போ நல்லா அது கொதி வரட்டும். மூடி போட்டு ஹையில் வச்சுருங்க அடுப்பை. ஆனால் வந்து நம்ம கிட்ட நின்று தான் இந்த பிரியாணிலாம் செய்யணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ரைஸை எடுத்து நம்ம வந்து இதில் இப்போ நல்லா கொதி வந்து ரைஸை எடுத்து நம்ம போட வேண்டியது தான். ஜீரக சம்பா அரிசி தான் நான் வந்து க்ளீன் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து போடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய எஃப்எம் சமையல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணது என் கணவர். அவங்களுக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து மேலும் நான் வளர வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருங்க. உங்களுக்காக தான் அந்த வீடியோ. நான் வந்து நேரில் வந்து என்னால் கொடுக்க முடியாது. கொடுக்கணுன்னு ரொம்ப விருப்பம்தான். வந்து வீடியோவாக நான் போட்டு உங்களுக்காக தான் இந்த வந்து அட்டகாசமான பிரியாணி வந்து உங்களுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் அனைத்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கோம் அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த பிரியாணி. இப்போ வந்து நான் எப்படி இந்த வீடியோவில் செய்கிறேன்னா, அதே மாதிரி சைடாக வந்து அந்த பிரியாணி செய்யும் போது சைடாக வந்து நம்ம வந்து ஓரத்தை எடுத்து தான் நம்ம வந்து தம்மில் போடணும். தம்மில் போட்டு புதினா மல்லியை போட்டு நெய் 1 டீஸ்பூன் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே தண்ணி வைக்கணும். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, ஷார்ட்டாக தான் எடுக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் சிம்மில் அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் சென்று நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது தான். மூடியை திறந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். அட்டகாசமான எங்கள் வீட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.